வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இதில் பிக் போகிற அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா டாப் 3 அண்டர் ரேட்டட் அனிமேஸை பற்றி நம்ம இதில் பார்க்குறோம். ஸோ வாங்க இப்போ டைம் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபோர்த் பிளேஸ் இருக்க அனிமே என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா டெவில் இஸ் அ பார்ட் டைமர் அப்படிங்கிற இந்த அனிமே தான். ஸோ இந்த அனிமையோட பேசிக்கான கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஈஸ்லா அப்படிங்கிற உலகத்துலேருந்து வந்திருக்க நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு டெவில். அவர் வந்துட்டு நம்ம உலகத்துக்கு வந்து இங்கே இருக்க மக்கள் கூட அவர் எப்படி சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அது மட்டுமே இல்லாமல் இங்கே இருக்க ஃபேமிலியை வந்துட்டு அவர் எப்படி உருவாக்கிக்கிறாரு அப்படிங்கிறத இந்த அனிமையோட மீதி கதைன்னு சொல்லலாம். திருப்பி அவர் எப்படி ஈஸ்லாக்கு போய் அவரோட ஆசையை வந்துட்டு அவர் புரிஞ்சாரா அப்படிங்கிறதுமே இதோட மீதி கதைன்னு சொல்லலாம். இந்த அனிமேக்கு வந்துட்டு ஐஎம்டிபி தரப்புலேருந்து 6 ஸ்டார் ரேட்டிங் பற்றின வந்துட்டு தந்திருக்காங்க. பேசிக்காக கொஞ்சம் நல்ல அனிமேன்னு சொல்லலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 சீசன் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 3ஆவது சீசன் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. கூடிய சீக்கிரமாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டும் கிடச்சிருக்கு. நம்மளுக்கு அடுத்ததாக அனிமே என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ப்ளூ லாக் அப்படிங்கிற இந்த அனிமே தான். இந்த அனிமையோட பேசிக்கான கதை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு மிகப்பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. அதுக்காக அவருக்கு போய் சேர்ற இடம் தான் ப்ளூ லாக். இந்த இடத்துக்கு போய் சேர்ந்ததுக்கப்புறம் அவருக்குள்ள இருக்க மான்ஸ்டரை கண்டுபிடிச்சி மிகப்பெரிய ஒரு ஃபுட்பால் பிளேயராக மாறினாரா இல்லையா அப்படிங்கிறத இந்த அனிமையோட மீதி கதையை சொல்லலாம். இந்த அனிமேக்கு நம்ம ஐஎம்டிபி தந்திருக்க ரேட்டிங் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 7.6 அப்படிங்கிற ரேட்டிங் தந்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த அனிமையுமே ரொம்ப நல்ல அனிமே தான். இந்த அனிமேக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 சீசன் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 3ஆவது சீசன் பார்த்தீங்கன்னா வரணும் அப்படிங்கிற மாதிரி பல ஃபேன்ஸ் வந்து வெயிட் பண்ணிருக்காங்க. வேர்ல்டு வைடில் இந்த அனிமேக்குமே நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறதா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. அண்ட் இந்த அனிமையோட ரிவ்யூ வீடியோவுமே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரமே இந்த அனிமையோட ரிவ்யூ வீடியோ வந்துட்டு போட்டுறேன். அண்ட் இதுக்காக தனியாக ஒரு ஃபுல் லென்த் வீடியோவுமே போட ட்ரை பண்ணுறேன். இதை நான் ஆல்ரெடி அப்கமிங் தமிழ் டப்ல வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். இது தமிழ் டப்லையுமே வரப்போகுது அப்படின்னு பல பேர் எதிர்பார்த்துட்டேமே இருக்காங்க. நம்மளுக்கு அடுத்ததாக அனிமே என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா படி டேடிஸ் அப்படிங்கிற இந்த அனிமே தான். ஸோ இந்த அனிமையோட பேசிக்கான கதை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 2 அசாசின்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட மிஷனுக்காக ஒரு இடத்துக்கு போயிருக்கும்போது அங்கே இருக்க ஒரு சின்ன குழந்தைய பார்த்தீங்கன்னா வந்துட்டு காப்பாற்றுறாங்க. அந்த பாப்பா பேர் தான் மேரி. அந்த பாப்பா வந்துட்டு நம்ம ஹீரோஸ் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து வளர்க்குறாங்க. இனி அந்த குழந்தைக்கு என்ன நடக்குது, நம்ம ஹீரோஸ்க்கு தான் வந்து பாப்பாவுக்கு இருக்க ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா இந்த அனிமே மீதி கதைன்னு சொல்லலாம். அண்ட் இந்த அனிமேக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஐஎம்டிபி தரப்புலேருந்து வந்து ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 6 ஸ்டார் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா தந்திருக்காங்க. இந்த அனிமேயுமே ஓரளவுக்கு நல்ல அனிமே தான். இதோடைய ஃபுல் லென்த் வீடியோ வேணுனாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் வந்துட்டு அதுக்காக தனியாக ஒரு வீடியோவுமே போடுறேன். அண்ட் கிட்டத்தட்ட இதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி மாதிரியான ஒரு கதை தான் இருக்கும். அந்த மாதிரி கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த அனிமேவும் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னே சொல்லலாம். அண்ட் அடுத்தது நம்ம அனிமே என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸ்வீட் ட்ரீ இன்கார்டினேஷன் அப்படிங்கிற இந்த அனிமே தான். ஸோ இந்த அனிமையோட பேசிக்கான கதை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம ஹீரோ செத்ததுக்கு அப்புறமா அவருக்கு ஆஃப்டர் லைஃப் அதாவது மறு ஜென்மம் அப்படிங்கிறது ஒன்று கிடைக்குது. வேற ஒரு டைம்லைனில் போய் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பிறக்கிறாரு. அந்த டைம்லைனில் நடக்கிற நம்ம ஹீரோக்கு நடக்கிற அட்வென்ச்சர்ஸ், அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ தான் வந்துட்டு அங்கே இருக்க நாட்டுடைய பிரின்ஸாக வந்துட்டு மாறுவார். அது எப்படி வந்துட்டு அவர் மாறுறாரு அப்படிங்கிறத இந்த அனிமையோட பேசிக்கான கதைன்னு சொல்லலாம். அண்ட் இந்த அனிமேக்கு பார்த்தீங்கன்னா ஐஎம்டிபி தரப்புலேருந்து தந்திருக்க ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 7 ஸ்டார் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா தந்திருக்காங்க. பட் இதோட அனிமேஷன் குவாலிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் மட்டமாக இருக்கும். லாங் ஷாட்லேருந்துலாம் பார்க்கும்போது அவங்களோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிளியராக இருக்காது. அது ஒன்று அதோட மைனஸ்னு சொல்லலாம். மற்றபடி இருக்க கதை எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். அனிமேஷன் குவாலிட்டி கொஞ்சம் மட்டமாக இருக்குங்க தான் இதோடைய மைனஸ். ஏங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதோட முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் தந்தீங்க அப்படின்னா நான் போகிற எல்லா வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும். நாளைக்கு நம்மளோட புது வீடியோவில் பார்க்க வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.